வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் உயர்மட்ட குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல். ஆண்டு தொடக்கத்திலிருந்து 300க்கும் மேற்பட்டு ஆய்வு செய்யப்படாத கொள்கலன்கள் விடுவிப்பு. முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் கேள்வி. மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 4 முன்வந்ததாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன தெரிவிப்பு. நாமல் ராஜபக்சவின் திருமண மின்சார செலவு அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு அனுமதி அளிக்க உயர்நீதிமன்றம். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் உயர்மட்ட குழுவினர் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். சந்திப்பின் போது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி தொடர்பான இருதரப்புகளும் விவாதித்துள்ளார்கள். இதற்காக இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் நடவடிக்கையை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு பாராட்டியது. மேலும் கடந்த காலத்தில் இலங்கை எடுத்த முன்னேற்றகரமான பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை பற்றியும் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவு, எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட உள்ள புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் சந்தை விரிவாக்கம் போன்றவை குறித்தும் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. இலங்கை ஒரு மீள் நின்று வரும் சிறிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்பதால் எந்த ஒரு வெளிப்புற தாக்கமும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த உண்மையை கருத்தில் கொண்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அனைத்து தீர்மானங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை பலப்படுத்துவது மிக முக்கியமானது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 300க்கும் மேற்பட்டு ஆய்வு செய்யப்படாத கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் தீவிரமான கவலைகளை வெளிப்படுத்தி அரசாங்கத்திடம் விளக்கம் கோரினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றி அவர் 2 கொள்கலன்களில் விடுவிப்பு குறித்து காவல்துறை செய்தி தொடர்பாளர் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்களை கடுமையாக விமர்சித்தார். சுங்கத்துறை இதுவரை எந்த உத்தியோகபூர்வ அறிக்கையும் வெளியிடாத நிலையில் காவல்துறை எப்படி அறிக்கைகளை வெளியிட முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் காவல்துறை பெரும்பாலும் அன்றைய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கே செயல்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். இது புதிதல்ல, இதற்கு முன்பும் நடந்துள்ளது. சிஐடி மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட புகார்கள் குறித்து எங்கள் கேள்விகளுக்கு பதில் தருமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முந்தைய அறிக்கைகளை மேற்கோள் காட்டிய அவர், இது ஜனாதிபதியின் பொறுப்பு, துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் இதன் பொறுப்பை மாற்ற முடியாது என்று வலியுறுத்தினார். அத்துடன் சுங்கத்துறையின் புதிய பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டமை தொடர்பிலும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். குறித்த அதிகாரி மீது முன்பே குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளது. இப்படிப்பட்ட நபரை நியமிப்பது கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தில் அவரை சிக்க வைத்துள்ளது. ஆகவே அவர் ஜனாதிபதியை நெருங்கியவர் என்று கருதப்படுகிறார் என்று முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வசிப்பிடமாக வீடுகளை வழங்க தமிழர் ஒருவர் உட்பட 4 முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இந்த வீடுகள் கொழும்பு 7ல் உள்ள ரோஸ்மீட் பிளேஸ், வால் பிளேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ளது. குறித்த வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு எனக்கு அழைப்பு வந்திருந்தாலும் இதுவரை நான் செல்லவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடுகளை வழங்க ஆர்வம் தெரிவித்தவர்கள் 4க்கும் மேல் இருப்பதாகவும் இன்னமும் சிலர் முன்வந்துள்ளதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக லக்ஷ்மன் யாப்பா குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு மீண்டும் திரும்புவாரா என்பது குறித்து இதுவரை எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் தேவை என்றால் அவர் நிச்சயமாக திரும்புவார் என்று வலியுறுத்தினார். ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச நேற்று கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி, கடந்த போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தை எரிக்க அழைத்தவர்கள் இன்று ஒழுக்கம் பற்றி பேசுவது மிகப்பெரிய நகைச்சுவை என்று கூறினார். பலர் தற்போதைய அமைச்சர்கள் போராட்டக்காரர்களை நாடாளுமன்றத்திற்கு அருகில் வருமாறு அழைத்ததோடு நாடாளுமன்றத்தை தீ வைத்திடும் வகையில் சில அறிவுறுத்தல்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியிலிருந்து பிரியாவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் வீதிகளில் கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்றும் எச்சரித்திருந்தார். இதற்கிடையில் மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்த 3 போராட்டக்கார கருத்துக்கள் அடங்கிய ஒலிப்பதிவுகளை அவர் தனது கையடக்க தொலைபேசியில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியதை அடுத்து அந்த இடத்தில் பதட்டமான சூழல் காணப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்தில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து 2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நேற்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிரீதி பத்மன் சூரசேன மற்றும் அச்சல பெங்கபுலி முன்னிலையில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது.
மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி திஷ வெரகோடு நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணம் சரியான நேரத்தில் செலுத்தப்படவில்லை. இந்த காரணத்தினால் தான் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அந்த கட்டணம் செலுத்தப்பட்டிருந்தாலும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளனவா என்பதை நீதிமன்றம் ஆராய வேண்டும் என்று வாதிட்டார். மறுபுறம் பிரதிவாதியின் சிறப்பில் முன்னியான சட்டத்தரணி சம்பந்தப்பட்ட மின்சார கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இருதரப்பினரும் சமர்ப்பித்த ஆதாரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் மனுவை தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கியது. மனுதாரர் தனது மனுவில் பொதுமக்களின் மின்சார கட்டணங்கள் சிறிய அளவில் கூட தாமதமானால் மின்சார சபை உடனடியாக மின்சாரத்தை துண்டிக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ச திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட கோடிக்கணக்கான மின்சார கட்டணம் காலத்தில் செலுத்தப்படாமல் இருந்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டதா என்பது தொடர்பாக நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு விஜயராமவில் அமைந்திருந்த தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் தருணத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலை விட்டு விலகும் எண்ணமில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய அவர், நான் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவேன், அரசியலை விட்டு விலகுவதே இல்லை, என் எதிர்கால நடவடிக்கைகள் மக்களின் நலனுக்காகவே அமையும் என்று தெரிவித்திருந்தார். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம்படி முன்னாள் தலைவர்கள் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதன்படி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தினை ஒப்படைத்துவிட்டு வெளியேறியுள்ளார். அவரது வெளியேற்றம் இலங்கை அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகின்றது. பல ஆண்டுகள் அரசியலின் முன்னணி வகித்த தலைவராக இந்த மாற்றம் தன்னை பாதிக்காது என்றும் மாறாக மக்களுடன் சேர்ந்து அரசியலை தொடர்வதற்கான புதிய வாய்ப்புகளை தருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் தனது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை, அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதை கைவிட முடியாது, தற்போதைய நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றேன், மக்கள் ஆதரவு எமக்கு இருக்கின்றதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். கடந்த பொது தேர்தலில் போட்டியிடாமல் விலகியிருந்த சமல் ராஜபக்ச பல மாதங்களுக்கு பிறகு பொது வழியில் தோன்றி அரசியல் நிலைப்பாடு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அவரது மகன் சசீந்திர ராஜபக்ச மட்டும் போட்டியிட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் இந்த உறுதியான அறிவிப்பு அவரது அரசியல் மடியில் இன்னமும் பலமாக இருக்க போகிறார் என்பதற்கான சிக்னலாக கருதப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் ஆரம்பித்த இடத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச நேற்று கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்து தமது சொந்த ஊரான தங்காலை நோக்கி பயணமாகி இருந்தார். இது குறித்து சமூக ஊடகம் எக்ஸ் வழியாக கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச, எனது தந்தை கொழும்பில் இருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலைக்கு திரும்பினார். இது அனைத்தும் தொடங்கிய இடம். உண்மையான பலம் நமது வேர்களில் இருந்து வருகின்றது, பதவிகள் அல்லது சலுகைகள் இருந்து அல்ல என்பதை இது நினைவூட்டுகிறது என்று பதிவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச எடுத்த இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. உயர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மையினை அரசாங்கம் மறைக்க முயல்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் அவர் பிள்ளையானை சிறையில் அடைத்துவிட்டு விசாரணை நடக்கிறது என்று கூறி உண்மையினை மறைக்க முயல்கின்றது அரசாங்கம். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர பெயர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் தான் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தோம். புதிய பாப்பரசரை விரைவில் சந்தித்து அரசாங்கத்தின் செயற்பாட்டை எடுத்துரைப்போம். குண்டு தாக்குதலுக்கு நீதியினை வழங்குவதற்காக வாக்குறுதி அளித்த அனுர் அரசாங்கம் இதுவரை வெளிப்படையாக செயற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் 323 கொள்கலன்கள் விடுவிப்பு, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாராளுமன்றத்தில் பெண்களின் உரிமைகள் தொடர்பான அரசின் முரண்பட்ட அணுகுமுறைகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.